ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது எதனால வருது அப்படின்னு கேட்டா, எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமையில நம்ம இளைய சமுதாயம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த வயதான மூதாட்டி அவங்களெல்லாம் பண்ணுறதுலாம் இது தவறு அப்படிங்கிற விஷயத்த எப்படி கன்வே பண்ணுறது? ஸோ தண்டனையை சிவியராக்கி ஆன் த ஸ்பாட் இருக்கணும். இது அவன் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது. அம்மா போதையில் இருக்காங்க, தன்னிலையே தெரியல, தான் குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியாத நிலையில் இருக்காங்கன்னா முதல் தப்பு அம்மாவோடையது. அதுவும் அந்த பர்டிகுலர்லி அந்த ரோடு, அவங்க அந்த சம்பவம் நடந்த ரோடு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைம் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் டு சூலூர் நாங்கள் போகும்போது அது ஒரு பயங்கர லோன்லியாக இருக்கும். பார்த்தா அஃபென்ஸ் அந்த ரோட்டில் தான் நடந்திருக்கு. அப்படி ஆள் அரவம் இல்லாத ரோடு அது. அந்த இடத்துக்கு அவங்க குழந்தைய தூக்கிட்டு வர வரைக்கும் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ போதைன்னா பார்த்துக்கோங்க. Got so much of power, either he can stop this, he can go fly and go to the place where there is offense happening. அந்த மாதிரிலாம் உண்மையில பண்ண முடியுமா? நீங்கள் இந்த 61 வயசு மூதாட்டியை பண்ண பையன் அவன் இந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் ஏற்கனவே போட்டிருப்பான், அதை பார்த்துருப்பாங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்கறது சரி. அந்த அம்மா இன்ஃபேக்ட் இவன் என் பையனே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு அவங்க அழுதுட்டு வந்தாங்க. அது ஆனால் அந்த தாய்மை கொச்சை பண்ணுற அளவுக்கு தானே அவன் பையன் பண்ணியிருக்க வேலை இருக்குது. அதை அந்த அம்மா பார்க்கவே இல்லை. போலீஸ் பீப்புள் கம் டு இது அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். லெட் தெம் ஷோ த ரெக்கார்ட்ஸ் அண்ட் சே வெதர் த க்ரைம் ரேட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் எதில் எந்த வகையில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஹேவ் டிடெக்டிவ் மாலதி வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு நம்ம திரும்ப ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்க போறோம். அண்ட் திஸ் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் சோஷியலாக நடக்கிற விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் பார்த்தாலே நமக்கே மனசு உடச்சிரும். அந்த அளவுக்கு என்னடா சொசைட்டி அவ்வளோ சேஃபாக இல்லையா, விமனுக்கு அவ்வளோ சேஃபாக இல்லையா, கிட்ஸுக்கு அவ்வளோ சேஃபாக இல்லையா. இன்னைக்கு பார்த்தா கூட 61 வயசு விமன் அவங்களுக்கு நடந்திருக்கிற ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இந்த சொசைட்டியில் வாழ்கிறது, இல்லைன்னா விமன் எவ்வளோ தூரம் சேஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கான க்ரோத் எப்படி இருக்குங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இப்போ ஆஃப் லேட் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது எதனால வருது அப்படின்னு கேட்டால், எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமையில நம்ம இளைய சமுதாயம் இல்லை. அவங்க எப்படி வளர்கிறாங்கன்னா, தான் பார்க்குறது தான் கேட்குறது எல்லாமே சரி. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மொபைல் கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம மொபைல் இல்லாமல் யாரும் கிடையாது. 20 இல்லைன்னா கூட இப்போ இந்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. அது மொபைல்னால் கண்டிப்பாக எல்லார் கையில் இருக்குன்னா, குறிப்பாக குழந்தைகள் கையில் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக மொபைலை கொடுக்குறாங்க, ஏதாவது அடம் பிடிச்சாக்கா மொபைல் கொடுக்குறாங்க. பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா தூக்கி மொபைலை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மொபைலில் பார்க்குறது எல்லாமே சரி அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்குது. அந்த குழந்தையோ இல்லை அடலசன்ட் ஏஜில் இருக்கவங்களோ நினச்சிக்கிறாங்க. நாமளே கூட ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது இந்த செய்தி சரியான செய்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது சரியா தவறா அப்படின்னு நம்ம ஆராயறது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி நான் சேனலில் பார்த்துட்ருக்கேன், டிவியில் பார்க்கும்போது அந்த ஒரு செய்தி ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வருது. அந்த ஷார்ட்ஸை நான் பார்க்கும்போது இல்லை, அந்த முதல்ல காலையில் சொன்ன தகவல் தவறு, இது செக்ரட்டரியேட்டில் நடக்கலை, இது அவங்க கட்சி ஆஃபீஸில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கே தெரியல, நம்ம என்ன நினைக்கிறோம், டிவியில் சொல்கிறதெல்லாம் சரின்னு தானே நினைக்கிறோம். ஸோ அப்போது நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும். அந்த குழந்தைகளுக்கு ஆராய்ந்து பார்க்கணுங்கிற வயசும் கிடையாது, ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ பெரியவங்களாம் பார்க்குறாங்க, அப்போ நம்மளும் பார்த்தா என்ன, அப்போ அவங்க நல்லதாக இருக்கிறதுனால தான் பெரியவங்க பார்க்குறாங்க, அப்போ நானும் அதை பார்த்தா என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஆல் த டைம் பேரண்ட்ஸ் ஆர் நாட் வித் தம். ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே அவங்க மொபைல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குழந்தை என்னத்தை பார்க்குறதுன்னு தெரியறதில்ல. அப்போது அந்த குழந்தை நல்ல விஷயத்தை தான் பார்க்குறேன்னு அது நினச்சிக்கிட்டு அது பார்க்குது. அது தவறான விஷயமாக இருந்தாலும் கூட அதனுடைய அறிவு கேட்டினது நான் பார்க்குறது சரி அப்படின்னு அப்போ அதை தானே இம்ப்ளிமெண்ட் அவங்க வளர வளர வளர
அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த வயசில் வந்து பார்க்குறத செய்யணும்னு தோணும் குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த பார்க்குறத செய்யறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை வந்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போது நம்ம வந்து தெர் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த யூடியூப். அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பற்றியோ, இப்போ நீங்கள் அந்த வயதான மூதாட்டி அவங்களெல்லாம் பண்ணுறதுலாம் தவறு அப்படிங்கிற விஷயத்த எப்படி வந்து கன்வே பண்ணுறது? பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம், இதெல்லாம் தவறான விஷயம், இதை யாரும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கைட்லைன் இருக்கணும். இன்னொன்று வந்து லைக் அதர் கண்ட்ரிஸ், இப்போ நீங்கள் சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ தண்டனை சிவியராக இருந்தால் அது செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ தண்டனையை வந்து சிவியராக்கி ஆன் த ஸ்பாட் இருக்கணும். இது வந்து அவன் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இமீடியட்லி தே ஹாவ் டு பி கிவன் சம் ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை. அந்த தண்டனையை அவன் நினச்சி அவனுக்கு கிடைக்கிறத பார்த்து வெளியில் இருக்க அத்தனை பேரும் அந்த தப்பை பண்ணுறவன் அத்தனை பேருக்கும் பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம சமுதாயம் திருந்துறதுக்கு வழியே கிடையாது. அஃபென்ஸ் ஏறிக்கிட்டே தான் போகும். மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து கிட்ஸை மானிட்டர் பண்ணணுன்னு இருக்குது. நம்ம இப்போ அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்தது கூட வந்து அவங்க பேரண்ட், அவங்க அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து அந்த குழந்தை காணாமல் போனது கூட கவனிக்கல, அவங்களுக்கு அது தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுமே வந்து ஒரு பக்கம் குடிபோதையில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அவங்க ஒரு பக்கம் அவங்க தரப்பு விஷயங்களை சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்காமவே நிறைய விஷயங்கள் சைன் பண்ணிட்டாங்க, எனக்கு அது தெரியாது, நான் போதையில் இருந்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பேரண்ட்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் அம்மா வந்து போதையில் இருக்காங்க, தன்னிலையே தெரியல, தான் குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியாத நிலையில் இருக்காங்கன்னா முதல் தப்பு அம்மாவுடையது. ஸோ அம்மா வந்து ஒரு நிலைமை தெரியாமல் இருக்கிறனால தான் என் குழந்தை காணாமல் போனது, எவனோ தூக்கிட்டு போயிருக்காங்கிறது தெரியல. அதுவும் அந்த பர்டிகுலர்லி அந்த ரோடு, அவங்க அந்த சம்பவம் நடந்த ரோடு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைம் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் டு சூலூர் நாங்கள் போகும்போது அது ஒரு பயங்கர லோன்லியாக இருக்கும். நான் கூகுள் மேப் போடும்போது அந்த ஒரு ரோடு காமிச்சது, நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். அதில் நான் ஐ வாஸ் டெல்லிங் யூ, இது ஏன் இவ்வளோ ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது? சப்போஸிங் ஒரு வண்டி நமக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட நம்ம இங்கேருந்து கூப்பிட்டா நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ரோடு சேஃபே கிடையாது. ஸோ நம்ம வி ஷுட் நாட் ட்ராவல் இன் திஸ் ரோடுன்னு ஒரு டைம் நான் சொல்லிட்டு வரேன். பார்த்தா அஃபென்ஸ் அந்த ரோட்டில் தான் நடந்திருக்கு. அப்படி ஆள் அரவம் இல்லாத ரோடு அது. அந்த இடத்துக்கு அவங்க குழந்தைய தூக்கிட்டு வர வரைக்கும் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ போதைன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அம்மாவையும் இந்த அம்மாவுடைய தப்பு இதில் நிறைய இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த 61 வயசு ஒரு விமனுக்கு நடக்கிற விஷயங்கள், அவங்க ஒருத்தங்களை நம்பி ஒரு கார்ல ஏறுறாங்க, ஒரு உதவி செய்ய மனப்பான்மையில் அவங்க கேட்கறதுனால இவங்க ஏறுறாங்க, அவங்களுக்கு ஒரு வன்கொடுமை நடக்குதுங்கிறப்போ இந்த எப்போ இந்த சொசைட்டி சேஃபாக இருக்குங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் வருது இல்லை மேம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொசைட்டி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இளைய தலைமுறைகளை கரெக்டாக வளர்க்கணும். அவங்க தான் வந்து வருங்கால நம்ம பாரதத்தை நிலைநிறுத்த போகக்கூடிய சந்ததியினர். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை மொபைலில் கொடுங்க, நல்ல விஷயங்களில் சேனலில் கொடுங்க. ரொம்ப கார்ட்டூனில் எக்ஸாஜரேட் பண்ணி விஷயங்கள் வந்து வருது இல்லையா, எனக்கு அதையே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் வந்து இப்படி குதிக்கலாம், அவன் இஸ் காட் ஸோ மச் ஆஃப் பவர், இது அவன் ஈ கேன் ஸ்டாப் திஸ், ஈ கேன் கோ ஃப்ளை அண்ட் கோ டு த பிளேஸ் வேர் தேர் இஸ் அஃபென்ஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரிலாம் உண்மையில் பண்ண முடியுமா? யூ கேனாட் டூ. ப்ராபப்ளாக இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது ட்ரோனில் வந்து நம்ம ட்ரோனில் மாட்டிட்டு நம்மளை ஜாக்கெட்டில் இந்த கழுகு தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போய் எங்கேயாவது விட்டதுனா தான் நம்ம அந்த மாதிரி போக முடியும். As a man, as a human being, you cannot fly or you cannot jump. அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி, அந்த கார்ட்டூன் ஃபிகர்ஸ் காமிக்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியாதுங்கிறத குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம, ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்துட்டாங்க, அதை எரேஸ்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஷோகேஸ் இட். யூ கெனாட் டூ. ஒரு பெரிய ஒரு ஆர்மியில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி பெரிய ஜம்ப் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் போவாங்க. பட் தட் ஆல்சோ ஹேஸ் எ லிமிட் இல்லை. ஆர்மியாக இருந்தாலும் நேவியாக இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலைக்கு, ஜிம்னாஸ்டிக்ஸ் வேலைக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்போது ஒரு பையனால் இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும்னா அவ்வளோதான் ஜம்ப் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஜம்ப் பண்ணணும்னு நினச்சா அவன் கீழே விழுந்து சாக தான் செய்வான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த கார்ட்டூன் ஃபிகர்ஸில் பார்க்குறாங்க. ப்ளஸ் என்னெல்லாம் அவங்க சைட்ஸ், தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சைட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ். பெரியவங்களுக்கு இருக்க சைட்டே இந்த கிட்ஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 61 வயசு மூதாட்டியை பண்ண பையன், அவன் வந்து இந்த விஷயத்தை வந்து யாராவது ஒருத்தர் ஏற்கனவே வந்து போட்டிருப்பான்.
அதை பார்த்துருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர 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 நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு தப்பான பாதையில் கொண்டு போகும். அது வந்து இந்த சொசைட்டியை வந்து டோட்டலாகவே என்டேஞ்சர்டாக வந்து நம்ம மாற்றி விட்டுறது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே பார்க்குறாங்க, அவங்களோட ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு பக்கம் வந்து டெக்னாலஜியில் வந்துட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அதுலேயுமே வந்துட்டு கிட்ஸுக்கான ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு குழந்தைங்களோட மோட் ஆன் பண்ணால் குழந்தைங்களுக்கான விஷயம் வர்ற மாதிரியும் ஒரு பக்கம் செட்டிங் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மானிட்டர் பண்ண முடியறதில்ல. இப்படி ரெண்டுமே இருக்குல்ல மேம். ஏன்னா கிட்ஸ் எதை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. சில டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் பார்த்து தான் குழந்தைங்களே நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க, நல்ல விஷயங்களும் கற்றுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆமாம். இப்போது நான் இந்த குழந்தைங்களுக்கான விஷயத்தை பற்றி பேசும்போதே திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு குழந்தையோட ஒரு வீக்கெண்ட் வந்து லஞ்ச் போயிருந்தோம், ஃபேமிலி லஞ்சு கெட் டுகெதர். அந்த குழந்தை வந்து மொபைல் வச்சு விளையாடிட்டே இருந்தது. அப்போ நான் கேட்டேன், நீ என்னம்மா பார்க்குற அப்படிங்கும்போது உடனே அது காமிக்குது, இந்த கார்ட்டூன் ஃபிகர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுறது, ட்ரெயினில் ஏறி குதிக்கிறது. அது ஏதோ ஒரு ஃபேமஸ் கார்ட்டூன் பேர் வேறு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு அவன் ஜம்ப் பண்ணி அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறான். ட்ரெயின் வந்து பிரேக் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் குதிச்சு போகிறான், என்னென்னமோலாம் பண்ணுறான். ஸோ இதை பார்த்துட்டே இருக்க அந்த குழந்தை என்ன பண்ணுது, டக்குன்னு சோஃபா அந்த கைப்பிடியில் மேலே ஏறுது, குதிக்க ட்ரை பண்ணுது, கீழே உழுகுது. நான் கேட்டேன், இந்த வீடியோவை பார்த்து தானே குட்டி நீ பண்ணாத? நீ பார்த்தது என்ன? குறுன்னு பார்த்தது. ஏன்னா அதுக்கிட்ட யாரும் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதில்லை போல இருக்குது. அப்போ நான் பேச அவன் கேட்க ஆரம்பித்தான். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இதெல்லாம் உண்மை, அவன் நம்மளை மாதிரி மனுஷனாக இருக்கான், அது ஒரு கார்ட்டூன், ஒரு படம் தானே வரைஞ்சி வச்சுருக்காங்க, இது வந்து ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக நமக்கு பண்ணுறாங்க, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த வேலைகளை நீ ஓடுற ட்ரெயினில் இப்படி குதிக்க முடியுமா, நம்மளால் அது முடியாது. ஸோ அந்த விஷயத்தை குழந்தைங்களுக்கு பெரியவங்க தெரியப்படுத்தணும். நீ வந்து இதை பொழுதுபோக்காக பார்க்கலாமே தவிர அதை நீ ட்ரை பண்ணக்கூடாது. பட் பொழுதுபோக்காக அந்த குழந்தை பார்த்து அது மைண்டில் என்ன செட் ஆகுது, அது மாதிரி என்னால் பண்ண முடியும், இஸ் ஸ்ட்ராங் மேன், இஸ் ஸ்ட்ராங் பவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்கணும், வீட்லேயும் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். பொழுது போகலன்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்து மொபைலில் குழந்தைங்க கையில் கொடுக்கவே கூடாது. இட்ஸ் எ வெரி பிக் அஃபென்ஸ். அந்த குழந்தைங்க வந்து ஒரு தப்பான வழியில் நடத்துறதுக்கு ஒரு விஷயமாயிடும் அது. வாட் வுட் யூ சே மேம்? இப்போ அந்த பேரண்டிங்னு வரப்போ நம்ம வந்து எப்படி பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு நம்ம டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்குறோம், இல்லைனா வந்துட்டு எது குட் டச் பேட் டச் அப்படின்றத வந்து நம்ம காமனாக எல்லா ஜெண்டருக்கும் சொல்லி கொடுத்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்துட்டு மென் எப்படி வந்து எதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. விமனுக்கும் சரி, விமனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மென்னுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். See, both play important role in our society. இப்போ நிறைய பேர் வந்து என் பையன் அப்படி தான் இருப்பான். அன்றைக்கி நான் ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கும்போது, ஐ திங்க் தூத்துக்குடியா இல்லை ஏதோ திருநெல்வேலி எங்கேயோ ஒரு அஃபென்ஸ் நடந்து அவனுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, தண்டனை கொடுக்கும்போது அவங்க மதர் வந்து அழுதுட்டு போகிறாங்க. அவன் வந்து ஒரு பொண்ணை கெடுத்திருக்கான் தான், அவனுக்கு தண்டனை கொடுக்கறது சரி. அந்த அம்மா இன்ஃபேக்ட் வந்து இவன் என் பையனே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு அவங்க வந்து அழுதுட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு தாய்மை, கொலைகாரனை கூட தாய் வந்து விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது ஸோ ஒரு பொண்ணை வந்து அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு கூட நீ வந்து என் பையன் கொலை மாட்டான்னு சொல்லலாம். உன் பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னா அந்த கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தாய் வந்து ஐயோ என் பையனை விட்டுருங்கன்னு கதறிக்கிட்டே அந்த போலீஸ்காரங்க அவன் பையனை கூட்டிகிட்டு போகும்போது போகிறாங்க. மதர் ஷுட் நோ இட்ஸ் ராங்குன்னா, உன் பையனே அது தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அதை தப்புன்னு அவனுக்கு நீ சொல்லணும், அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும். ஸோ அந்த இதில் வந்து மதர் இருக்கணும், அந்த பிளேஸில் இருக்கணும். பட் அது இல்லை, அங்கே வந்து ஒரு தாய்மை தான் அங்கே முன்னாடி போகுதுங்க. ஆனால் அந்த தாய்மை கொச்சை பண்ணுற அளவுக்கு தானே அவன் பையன் பண்ணியிருக்க வேலை இருக்குது, அதை அந்த அம்மா வந்து பார்க்கவே இல்லை. ஸோ மதர்ஸ் வந்து கண்மூடித்தனமாக இல்லாமல் குழந்தைகள் தவறு செய்யும்போது அதை வந்து சுட்டி காட்டி அதுலேருந்து அவங்கள வெளிக்கொணர வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப் அவங்களுக்கு, சொசைட்டிக்கு ஒரு நல்ல குழந்தையை தரக்கூடிய ஜாப் ஒரு மதருக்கு இருக்குது. ஸோ அதே வந்து கடமை தவறாமல் எல்லா மதரும் செய்யணும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்க்குறது இந்த 2 வாரங்களில் வந்து அது ஒரு விமனுக்கு அகெயின்ஸ்டாக போனாலும் சரி, இங்கே வந்து கொள்ளை எல்லாமே வந்துட்டு அதிகரித்து தான் இருக்குது. இந்த 2 வாரத்தில் இந்த ரிப்போர்ட் ஆன கேஸுகளாக இருக்கட்டும், நம்ம நியூஸில் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்குல்ல. ஒரு 2 வாரத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் நடக்கிறப்போ
அது ரொம்ப நம்ம வந்து இந்த விஷயத்துல அதிகமா இருக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறது we cannot come to a conclusion unless we know the statistics of the crime rate. இந்த பாஸ்ட் இயர்ல எவ்வளோ கிரைம் ரேட்ஸ் நடந்திருக்கு அதனோட பர்சன்டேஜ் இருக்கும். நம்பர் ஆஃப் இதை விட நீங்கள் என்னென்னா இப்போ வந்து பாப்புலேஷன் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கிரைம் ரேட் இருக்கும்போது அப்போ வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ பாப்புலேஷன் இறங்கி இருக்கலாம் இல்லை கூடியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து சிங்கிள் சைல்டுங்கிற கான்செப்ட் வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டு நாட் நோ, வித்தவுட் நோயிங் த சென்சஸ் வி கேனாட் சே எனி திங். ஸோ த க்ரைம் ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது லெட் த போலீஸ் பீப்புள் கம் டு இது அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். லெட் தெம் ஷோ த ரெக்கார்ட்ஸ் அண்ட் சே வெதர் த க்ரைம் ரேட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் எதில் எந்த வகையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தே ஹவ் டு சேவ். ஸோ நம்ம அதை வந்து பேச வேண்டாம். பட் ஆனால் வந்து க்ரைம் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது வந்து நம்ம நல்ல ஒரு சமுதாயத்துடைய ஒரு அது நல்ல வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை. சமுதாய சீர்கேடு தான் நிறைய நடக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஐ வுட் சே தட் த மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் ஃபார் த குட்டி சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு அந்த மாரல் ஸ்டோரி சொல்லி இப்படி தான் இருக்கணும். அன்றைக்கெலாம் நம்ம மாரல் ஸ்டோரி சொன்னாக்கா நம்ம கேட்போம். அப்போல்லாம் வந்து நோ என்டர்டெயின்மெண்ட். குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், ஸ்கூலில் டீச்சராக இருக்கட்டும். ஸ்கூலில் வந்து எதுவுமே கிளாஸே இல்லைன்னா உட்காந்து உடனே ஒரு டீச்சர் வந்து கதை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இல்லவே இல்லை. அது வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் ஆகப்படணும். அதுக்கு டெஸ்ட்டு வைக்கணும், அதில் இந்த பிள்ளைங்க மார்க் எடுக்கணும், அப்போ தான் பாஸ் அப்படிங்கிறது கொண்டு. மற்ற எந்த சப்ஜெக்ட் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதை படித்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் வரணும். இன்னொன்று, தேர் ஷுட் பி அ கவுன்சிலிங் செஷன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். முன்னெல்லாம் வந்து காலேஜஸில் வந்து விமென் செல்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து தெல் பி கமிட்டி மெம்பர்ஸ் ஃப்ரம் இன்சைட் த காலேஜ் அண்ட் அவுட் சைட் த காலேஜ் என்ஜிஓ இருப்பாங்க. நான் அந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் நான் வந்து கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். வேறு விமென் சைல்டு த கேர்ள் சைல்டு ஃபேஸஸ் அ ப்ராப்ளம் இன் த காலேஜ். ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ்கிட்டையோ இல்லை பிரின்ஸிபல்கிட்டையோ அதை கன்வே பண்ண முடியாத போது தே வுட் கால் மீ, ஐ வுட் கோ அண்ட் சிட் அண்ட் டாக் வித் தெம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நவ் தட் they are taking exorbitant fee in all colleges. So it's high time they employ a psychologist in the school to take care of the children's. அவங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கணும். that has to come to effect. மென்னும் பண்ணுறாங்க, விமன் 4 டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க குழந்தை, அந்த ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தையோடய இருக்காங்க. பட் ஷி கீப்ஸ் ரீமேரிங் அகெயின் அண்ட் அகெயின். பண்ணுறது தப்புங்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே போய் சேருங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஒன்லி செலிப்ரிட்டிஸ் கிட்ட கிடையாது, செலிப்ரிட்டிஸே பரவாயில்லை. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அருவாமனை ஒய்ஃப் கேட்டாங்களாம், அதை ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலையாம், அதுக்காக பிரிஞ்சாங்கன்னு சொல்லக்கூட ஒரு இது இருக்குது. ஒரு பிரிவுங்கிறது வந்து எதுக்குன்னு இல்லை, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இல்லை என்னால் இனிமே வந்து அவரோட இருக்கவே முடியாது அப்படிங்கிறதும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.